ராணி கிச்சன். நான் இப்போ வந்து ஓரே பிஸ்கெட்டில் கேக்கு பண்ண போகிறேன். அதுக்காக பிஸ்கெட் வந்து கிருமிகள்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். சர்க்கரை ஒரு 1/4 கப்பு எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் பால் எடுத்து கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டு, இட்லி பாத்திரம் வந்து எடுத்து அதில் தேவையான தண்ணி வச்சுட்டு, அதை இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. அந்த தட்டில் வந்து அந்த பேப்பர் போடணும், இல்லைன்னா வெண்ணெயை நெய்யை தடவிட்டு அதில் ஊற்றி அந்த இட்லி சட்டி வச்சு அது மேலே வச்சிடணும். வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். இப்போ இட்லி சட்டி எடுத்து மேலே வைக்கிறேன். அந்த தட்டை எடுத்து மேலே மூடி வச்சிடலாம். 45 நிமிஷம் இருந்தால் போதும். வானலில் சிம்மில் வந்து 45 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ எடுத்து வைக்கிறோம் பாருங்கள். எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்ட உடனேயும் இப்போது 45 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம அதை திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து ஒரு குச்சி ஒன்று எடுத்து அதில் குத்தி பார்த்தோம்னா பாருங்கள், குத்தி பார்க்குறோம் பாருங்கள். அது ஒட்டாமல் இருந்தால் வெந்துடுச்சு. நமக்கு கேக்கை எடுத்துடலாம். எடுத்துட்டு அது வந்து அந்த துருவில் எடுத்து அந்த பாதாம் துருவி வைக்கிறோம் பாருங்கள். நான் சூப்பராக இருக்குது பாருங்கள். அதை துருவிட்டேன். இப்போ வந்து பாதாம் எடுத்து துருவிட்டேன். சாக்லேட் எடுத்து அதை பிரித்து நல்லா நைஸாக துருவுங்க. அழுத்தி பிடிச்சிக்க வேண்டாம் பாருங்கள். அதே போல் துருவி நல்லா எடுத்துக்கோங்க. துருவியாச்சு பாரு, என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து இப்போது அந்த எடுத்து வச்சு இருக்கிறேன் இல்லையா, அதை கவுத்து ஒரு தட்டில் கவுத்துருவோம். இப்போ பாருங்கள், நான் கவுக்க போகிறேன் பாருங்கள். அந்த பேப்பரை எடுத்துடணும். எடுத்துட்டு என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். அது மேலே வந்து இப்போ வந்து நான் சாக்லேட்டு சிரப்பு ஊற்றுறேன். நீங்கள் வந்து வீட்டிலே கூட செய்துக்கலாம். அதை நான் கடையில் தான் வாங்கி ஊற்றுறேன் பாருங்கள். நான் அதை ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ வந்து துருவி வச்ச பாதாமும் சாக்லேட்டும் தூவுறேன். அது மேலே டெக்கரேஷன் சூப்பராக பண்ணுங்க. இதை போல் என் ராணி கிச்சனை பாருங்கள். மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.